இப்போ நிறைய பேர் என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்னா, நார்மல் டெலிவரியை விட சிசேரியன் ஈஸி அப்படின்ற மாதிரி. இப்போ வர ப்ரெக்னென்ட் விமன்ஸ் எல்லாருமே வரும்போதே எனக்கு சிசேரியன் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி ஆப்ஷனில் வராங்க. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, டாக்டர்ஸ் தான் சிசேரியன்ன்றது சொல்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் நிறைய பேர் இப்படியும் வராங்க, இல்லை ஆப்போசிட்டாகவும் வராங்க. அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் மந்த் கன்சீவ் ஆகி வரும்போதே எங்களுக்கு நீங்கள் நார்மல் பண்ணுவீங்களான்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் மந்த் வரும்போதே எங்களுக்கு பயமாக இருக்குது, எங்களுக்கு சிசேரியன் தான் பண்ணணும்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. ஸோ ப்ரெக்னென்சியை அந்த என்ஜாய் பண்ணி அந்த 9 மந்த்ஸை ஃபஸ்ட்டு சேஃபாக கிடக்கணும். அதுக்கு உங்களுடைய ஹெல்த் ஆப்டிமலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ப்ரெக்னென்சி சேஃபாக போகும், டெலிவரியுமே நார்மல் ஆகும். டெலிவரி நார்மல் ஆகிறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று, பேபியோட பொசிஷன், பேபியோட ஹெட் பொசிஷன், உங்களுடைய பெல்விக் க்ரோத்து, அதர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் இல்லாமல் இருந்து நல்ல பொசிஷனில் இருந்தால் அஃப்கோர்ஸ் நார்மல் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். அந்த நார்மல் டெலிவரிக்கு உள்ள ஃபேக்டர்ஸ் நார்மலாக ஃபேவரபுளாக இல்லை குழந்தைக்கோ அம்மாவுக்கோ அது ரிஸ்க் ஆகுதுன்ற பட்சத்தில் மட்டும்தான் அது சிசேரியனாக மாறும். ஸோ இது எல்லாமே முதல் 2 மாதங்களில் யாராலையுமே சொல்ல முடியாது. ப்ரெக்னென்சிக்கான அப்ரோச் ஒரு சந்தோஷமான அப்ரோச்சாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பாடியை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, நம்ம குழந்தைய எப்படி வயிற்றுக்குள்ளே ஹெல்த்தியாக வளர்க்குறது, இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு நினைக்கணும். இதுதான் நான் மைண்டையுமே கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும். கண்டிப்பாக லேபருக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. கண்டிப்பாக. அப்புறம் நிறையா ஸ்கேன் இப்போது அப்டமன் ஸ்கேன் எடுக்கிறதுனால பேபிக்கு எதுவும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது அல்ட்ராசோனிக் எனர்ஜி யூஸ் பண்ணி எடுக்கிற ஸ்கேனு. இதனால் குழந்தைக்கோ அம்மாவுக்கோ எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. எத்தனை முறை வேணுமானாலும் எடுக்கலாம். அதுவுமே நீங்கள் அந்த பேஷண்ட்டுக்கு தேவைப்படும் போது தான் நீங்கள் ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக.